ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். காலையில் 7:30க்கே நான் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். எங்கே போகிறேன்னு தெரியுமா? சினிமா பார்க்க போகிறேன். என்னடா காலையில் 7:30 மணிக்கே சினிமாவா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களே. ஃபஸ்ட்டு ஷோ இங்கே இந்தியன் மூவிஸ்க்கு 8:50க்கு 7:30 மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தாதான் 8 மணிக்காச்சும் ரெடி ஆகும். இங்கேருந்து 25 நிமிஷம் இருக்குது அந்த தியேட்டர். அதனால் சீக்கிரமாக போயிட்டு இந்த படத்தை காலையிலேயே பார்த்துட்டு திரும்பி வந்துடலான்ட்டு பிளான். ஏன் 8:50 ஷோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களே. ஏன்னா பாதி படம் முடிகிறதுக்குள்ளே என் குழந்தைங்க அப்போ தான் காலையில் எந்திரிச்சிருப்பாங்க வீக்கெண்டில். அதுக்கப்புறம் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு குளிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் வந்துடுவேன். அப்போ அதுக்கப்புறம் ஃபுல் டே அவங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த ஷோக்கு மட்டும்தாங்க டிக்கெட் அவைலபிளாக இருந்தது. திருஷ்யம் 3 தான் பார்க்க போகிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் தான் போகிறோம். என் ஃப்ரெண்டு வந்துட்டா என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு. அதனால் வாங்களே படத்துக்கு போகலாம் காலங்காத்தால். இவளும் நானும் 21 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. என்னை லாங்கஸ்ட்டாக சகித்த, என்னை லாங்கஸ்ட்டாக டாலரேட் பண்ணுற வந்து இந்த பொண்ணு தான். எனக்கு இவளை ரொம்ப 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 பிடிக்கும். அவளுக்கே தெரியாது அவள் என்னை எவ்வளோ விதத்தில் பாசிட்டிவாக இன்ஸ்பயர் பண்ணி மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கான்றது அவளுக்கே தெரியாது. ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். டச்வுட் கண்டுபட்டுற போகுது. இந்த கூட நமக்கு சில பேர் இருப்பாங்கள்ல, நீ என்ன வேணாலும் பண்ண நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன்னு, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. வா உனக்கு நான் வீடியோ எடுத்து தரேன், வா ரஞ்சினி நீ இந்த மாதிரி வீடியோ போடு, நீ இப்படி பண்ணு. இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்ட உடனே லைக் பண்ணுவா, யூடியூப்பில் வீடியோ போட்ட உடனே லைக் பண்ணுவா. எல்லா இன்ஸ்டாகிராமர்ஸும் யூடியூபர்ஸும் நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு ரிலேட் ஆகும். நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோன்னா நம்ம கூட இருக்கிறவங்களே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என்னோடய பிக்கெஸ்ட் சப்போர்ட் வந்து எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் எனக்கு சில நல்ல உள்ளங்கள் நண்பர்களாக கிடச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்றபடி நான் யாரையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சனோ அதில் நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோவை லைக் கூட பண்ணுறது கிடையாது. பட் தட்ஸ் ஓகே. நம்ம ஒரு நாள் வளர்ந்து பெரிய ஆளாகும்போது அவங்களெல்லாம் திரும்பி பார்த்து சொல்லிக்கலாம், நீங்களாம் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு. பட் நான் எப்படி தெரியுமாங்க, எனக்கு உங்களை தெரியணும்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்களா, நான் இது கூட பார்க்க மாட்டேன், கண்டென்ட் கூட பார்க்க மாட்டேன். நான் உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஐ நோ யூ ஆர் புட்டிங் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட் இன் டு இட் அண்ட் ஐ வாண்ட் டு ரியலி சப்போர்ட் யூ. தேட்டருக்கு வந்தாச்சு, பாப்கார்ன் வாங்கியாச்சு, டிக்கெட் வாங்கியாச்சு, காஃபி வாங்கியாச்சு, கையில் ஒரு பிளாங்கெட்டும் இருக்குது. எப்போ தேட்டருக்கு போனாலும் குளிருது, அது என்னன்னே தெரியல. அப்படியே தேட்டருக்குள்ளே வந்து உட்காந்தா நாங்கள் 2 பேர் மட்டும்தாங்க இருக்கோம் தேட்டருக்குள்ளே, வேறு யாருமே கிடையாது. அப்படியே ட்ரெய்லரெல்லாம் போட ஆரம்பித்தாங்களா, பரவாயில்ல பேர் போடுறதுக்குள்ளே இன்னொரு 5 பேர் வந்தாங்க. ஸோ மொத்தமாக 7 பேருக்காக திருஷ்யம் 3 ஆஸ்டினில் தேட்டரில் ஓடிச்சு 8:50 ஷோக்கு. படம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் குழந்தைங்க ரெடியாக நிற்கிறாங்க, அம்மா ஷாப்பிங் கூட்டிகிட்டு போ அப்படின்னு. சரி ஓகே, நம்ம தான் படம் பார்த்துட்டோமே, ஆல்ரெடி கில்ட்டாக வேறு இருக்கும் இந்த அம்மாங்களுக்கு. குழந்தைங்களை விட்டுட்டு போய் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு வந்துட்டோமே, நமக்கு ஃபன்னானதுன்னு இவங்களை கூட்டிகிட்டு நான் கிளம்பிட்டேன். என் பெரிய பொண்ணுக்கு டார்கெட் போகணுன்னு சொன்னான். ஸோ அவளை கொண்டு போய் டார்கெட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவளுக்கு ஏதோ மஸ்காரா வாங்கணும் அப்படின்னா, அதுக்குள்ளே என் சின்ன பொண்ணு சொன்னாம்மா எனக்கு செஃபோராவில் ஏதோ வாங்கணும், நம்ம வேணால் செஃபோரா போகலாமான்னா. சரி ஓகே, பெரிய பொண்ணு டார்கெட், சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு நான் செஃபோராவுக்கு போயிட்டேங்க. செஃபோராவில் வந்து இவளுக்கு ஆக்சுவலி ஒரு ஃபேஸ் மாஸ்க் வாங்கணுன்னு தான் போனான். அங்கே போனப்போ அங்கே இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட நான் கேட்டேன், என் பொண்ணுக்கு வெறும் 11 வயசு தான் ஆகுது, இப்போவே மாஸ்கெல்லாம் போடலாமானதுக்கு, இல்லை எனிவே அது ஸ்டாக்கில் இல்லை, பட் என்கிட்ட அதோட சாம்பிள் இருக்குது, வேணும்னா அவள் போட்டு பார்க்கட்டும், அவளுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் திரும்பி வந்து ஆர்டர் பண்ணிக்கிங்க ஆன்லைனில் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, சாம்பிளை வாங்கிட்டு வெளியே வந்தப்போ ஒரே சோகமாக எனக்கு கிடைக்கவே இல்லை, நான் தேடி வந்த ஐட்டம்னா. சரி ஓகே, பக்கத்துலேயே ஒரு பிங்க் பாக்ஸ்னு ஒரு கடை இருக்குங்க. இது வந்து ஒரு கொரியன் கடை. ஸோ நிறையா கம்மல், மாலை, நெக்லஸ், வளையல், பிரேஸ்லெட், மோதிரம், அப்புறம் குட்டி குட்டி ஹேண்ட்பேக்ஸு, கீ செயின்ஸு, ப்ளஷ் டாய்ஸு, ஹேர் பேண்ட்ஸ், ரப்பர் பேண்ட்ஸ், கிளிப்ஸ் இல்லாததே இல்லைங்க. கடல் மாதிரி இருந்துச்சு. உள்ளே போனால் கொஞ்சம் நேரம் அப்படியோ தேடினா ஏதோ ஒரு கீ செயின் எடுத்துகிட்டு வந்தா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இருக்குது, என்கிட்ட மட்டும்தான் இல்லை அப்படின்னா. சரி எனிவே உன் காசு தானே செலவு பண்ணுறேன், அதாவது நான் அவளுக்கு பாக்கெட் மணியாக கொடுத்த காசை தான் செலவு பண்ணுறா, அவள் இஷ்டத்துக்கான பொருளை வாங்கிக்கிட்டோமேன்னு விட்டுட்டு அவள் பில் போட்டுட்டு வந்தா. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு என் பெரிய பொண்ணு அதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் போனது டிஜே மேக்ஸ்னு ஒரு கடைக்கு தான். ரொம்ப நாள் ஆச்சுங்க டிஜே மேக்ஸ் போய். டிஜே மேக்ஸில் வந்து க்ளோத்ஸ் கிடைக்கும், மேக்கப் ஐட்டம்ஸ் கிடைக்கும், ஹேண்ட்பேக்ஸ் கிடைக்கும், ஷூஸ் கிடைக்கும், பெல்ட்டு, ஸ்கின் கேருக்கான ஐட்டம், அப்புறம் நம்மளோட குழந்தைங்களுக்கு டாய்ஸு,
அதெல்லாம் கிடைக்கும். அது இல்லாமல் கிச்சனுக்கான பாத்திரங்கள் ஐட்டம்ஸ், வீட்டுக்கான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், பெட்ஷீட்ஸ், பிளாங்கெட்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. அங்கே கிடைக்காதது ஒன்றுமே கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு இங்கே போய். சரி இவ வேற கேட்டுட்டு இருந்தா, சரி வா போகலாம் அப்படின்ட்டு டிஜே மேக்ஸ்க்கு வந்தாச்சு. டிஜே மேக்ஸ் வந்தால் தான் தெரியுது பக்கத்துலேயே வந்து பட்டேல் பிரதர்ஸ்னு ஒரு புது இந்தியன் ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு போர்டெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. இன்னும் ஓப்பன் ஆகலை. நான் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்தப்போ எனக்கு தெரிஞ்சு 2 பெரிய இந்தியன் ஸ்டோர் தான் இருந்துச்சு. ஸோ ஒன்று அதுக்கு போகணும், இல்லைன்னா இதுக்கு போகணும். இப்போது மூளைக்கு இந்தியன் ஸ்டோருங்க. ஆனால் எல்லா இந்தியன் ஸ்டோர்லேயும் கூட்டமும் இருக்குது. அவ்வளோ இந்தியன்ஸ் வந்து இந்த ஊருக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நல்லா தான் இருக்குது. ஒரு குட்டி இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அப்புறம் டிஜே மேக்ஸ்லேருந்து நான் என்ன வாங்கினேன், கொஞ்சம் ஸ்கின் கேரும் கொஞ்சம் மேக்கப் ஐட்டமும் என் சின்ன பொண்ணுக்கு வாங்கினேன். அப்புறம் என் பெரிய பொண்ணு ஒரு டாப் வாங்கினா. அதை போட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு பில் போட்டுட்டு நாங்கள் அடுத்த கடைக்கு போயிட்டோம். கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த டம்ப்ளிங்ஸ்னு ஒரு டாய்ஸ் இருக்குது யூஎஸில். எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு 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 விதமான பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாய் அது வந்து ஒரு டப்பாக்குள்ளே இருக்குங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போய் காசு கொடுத்து டம்ப்ளிங் வாங்கிட்டு அதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி வீடியோலாம் எடுத்து போடுறாங்க யூடியூப்பில். அதுக்குள்ளே என்ன கிடச்சிச்சின்னு. அதில் இந்த ஸ்பார்க்லிங் டம்ப்ளிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது கிடைக்குமா கிடைக்காதா அது கிடச்சிச்சின்னா யூடியூப் குழந்தைங்களாம் ஒரு பயங்கரமாக ரியாக்ஷன்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு டாய்ஸ் போயிட்டுருக்கு. என் பொண்ணு இது இந்த 5 பில்லோன்ற கடையில் மட்டும்தான் கிடைக்கும். என் சின்ன பொண்ணு இந்த வாரம் 2வது 5 பில்லோவுக்கு போகிறா. இங்கேயும் கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. ஆக்சுவலி அது ஒரு $5 டாய்ன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா வியாழக்கிழமை தான் இந்த டாய் வருமாமா ஸ்டாக்கு. வியாழக்கிழமையே கூட்டமாக வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்களாமா. வெள்ளிக்கிழமை போனால் கூட கிடைக்காது அப்படின்னாங்க அங்கே இருக்கிறவங்க. அப்போ நான் அந்த லேடிக்கிட்ட சொன்னேன், வியாழக்கிழமை வந்து ஸ்கூல் டே அன்றைக்கி கூடமா வந்து ஆளுங்க வாங்கிட்டு போகிறாங்கன்றதுக்கு அவள் சொல்கிறா, ஸ்டாக் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நின்றுறாங்களாமா ஸ்டோரில் அது வாங்குறதுக்கு. அவ்வளோ ஃபேமஸான ஒரு டாய்ங்க. என்னான்னு எனக்கு தெரியல. என் பொண்ணுக்கு கிடைக்கல. அதுவும் பயங்கர சோகமாக. சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபயர் பால் கேஃபேன்னு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போனோம். போயிட்டு அங்கே நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணோம். நான் ஆர்டர் பண்ணது ட்ரங்கன் சிக்கன் நூடுல்ஸ். இங்கே 2 குழந்தைங்களும் ஆர்டர் பண்ணது சாதா சிக்கன் நூடுல்ஸ். என்னோடது வந்து பயங்கர ஸ்பைஸியாக இருந்துச்சுங்க. தண்ணி குடிச்சே வயிற்று ரொப்பிட்டு என்னால் சாப்பிடவே முடியல முழுசாக. அப்புறம் பாதி அப்படியே எடுத்து பேக் பண்ணிக்கிட்டேன். சரி டின்னருக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அடுத்தது நாங்கள் போனது குட்வில்க்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1 man's trash is another man's treasure. அதாவது உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் கொண்டு போய் டொனேட் பண்ணுற பொருளை இவங்க அதை க்ளீன் பண்ணி ரிப்பேர் பண்ணி வாஷ் பண்ணி, துணியாக இருந்தால் வாஷ் பண்ணி இவங்க ஒரு கடையில் வச்சு விற்குவாங்க. அதுக்கு பேர் தான் குட்வில் ஸ்டோர். நீங்கள் டொனேட் பண்ணுறதுக்கு அந்த எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் டொனேட் பண்ணுறீங்க அவங்க ஒரு ரெசீட் கொடுத்துருவாங்க. அது நீங்கள் உங்கள் டேக்ஸில் கழிச்சிக்கலாம், இவ்வளோ நாங்கள் டொனேட் பண்ணோன்னு. ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேனோட ஐடியாங்க இது. யூஎஸில் இந்த கடை வச்சுருக்கிறவர் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு ஆள். நினச்சி பாருங்களேன், அவர் ஒரு காலத்தில் யோசிச்சிருப்பார்ல, உனக்கு தேவையில்லாத ஒரு பொருளாக உனக்கு இன்னும் அது ஆனால் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்கிற பொருளாக நீ கொண்டு என்கிட்ட டொனேட் பண்ணிடு, அதை நான் ஒரு கடையில் வச்சு விற்றுக்கிறேன், வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த கடையில் வந்து நான் நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறேன். அதுக்கு பேர் தாங்க கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி. அதாவது அந்த கடையில் ஒரு 4 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கிது, ப்ளஸ் அந்த ஆளுமே காசை சம்பாதிச்சு நல்ல பெரிய ஆளாயிட்டார். இதுவே ஒரு கிரேட் ஐடியா தான். இந்த ஊரில் டீனேஜர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் த்ரிஃப்டிங். நான் வந்து இதுதான் 2nd டைம் போகிறேன். துணிங்க தான் வாங்கினோம். துணிங்க வந்து ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு தடவை கண்டிப்பாக வாஷ் பண்ணிட்டு தாங்க போட விடுவேன். அங்கே வாஷ் பண்ணியிருந்தாலும் என்னமோ தெரியல, வாஷ் பண்ணிடணும். எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது நம்ம ரீசைக்கிள் பண்ணுறது, ரீயூஸ் பண்ணுறது, என்னமோ மதர் எர்த்துக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அடுத்தது நாங்கள் போனது HEBக்கு. வர வாரத்துக்கு தேவையான க்ரோசரி ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோங்க. ஏன்னா நல்ல வெயிலில் ஃபுல் டே நல்ல ஊர் சுற்றிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரஞ்சினி. பாய்.